வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் மோசேயின் பாடலை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஏன் மோசே ஒரு பாடலை எழுதினார்? 31ஆம் அதிகாரத்தில் அதற்கான விடையை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், 31ஆம் அதிகாரத்தில் மோசே ஆண்டவர் சொன்ன எல்லா கட்டளைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி லேவியரிடத்தில் அதை கொடுத்து ஒவ்வொரு 7ஆம் வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரோடு அவர்கள் செய்த உடன்படிக்கையை இதை படித்து காட்பதின் மூலமாக ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆனால் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் மேகஸ்தம்பத்தில் மோசேக்கு தரிசனமாகி இஸ்ரவேல் ஜனங்கள் வருங்காலங்களிலே ஆண்டவரை கைவிடுவார்கள் என்றும் தம்மோடு பண்ணின உடன்படிக்கையை உடைத்து போடுவார்கள் என்றும் கானான் தேசத்தின் தெய்வங்களை பின்பற்றி போவார்கள் என்றும் சொன்னார். 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதனாலே அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? 17ஆம் வசனமே சொல்லுகிறது, அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பழிப்பார்களாம், ஏன் எங்களை கைவிட்டார் என்று சொல்லுவார்களாம். ஆகவேதான் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவர் மோசேயை இந்த பாடலை எழுத சொல்லுகின்றார். இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பழிக்கும் போது இந்த பாடலை பாட வேண்டுமாம். இப்பொழுது 32ஆம் அதிகாரத்தில் அந்த பாடலை குறித்து நாம் பார்க்கலாம். 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கர்த்தரே கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், 5ஆம் வசனம் சொல்லுகிறது போல, அவர்களோ, அதாவது இஸ்ரவேலரோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். ஆகவே 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கின்றார், விவேகமில்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கின்றார், கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. 13ஆம் வசனம், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். அதாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதித்து அவனை பாதுகாத்து அவனை வழிநடத்தினார். ஆனால் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யெஷூரன், அதாவது இஸ்ரவேலுக்கு இன்னொரு பேர் அதுதான். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூதலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். இப்படி இஸ்ரவேல் ஆண்டவருக்கு விரோதமாகவே செய்தபோது ஆண்டவர் என்ன செய்தார்? 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவர் என்ன செய்வார்? 23ஆம் வசனம் சொல்லுகிறது, தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அதாவது ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை தண்டிப்பார் என்று மிகுந்த உக்கிர கோபத்தோடு சொல்லுகின்றார்.
ஆனால் 26ஆம் வசனத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கின்றோம். ஆண்டவர் தம்முடைய கோபத்தை குறித்து பேசுவதிலிருந்து கொஞ்சம் நிதானித்து இன்னொரு காரியத்தை சொல்லுகின்றார். 26, 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய இஸ்ரவேலருடைய பகைஞர் தப்பெண்ணங்கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் சத்துருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேனானால் நான் அவர்களை மூலைக்கு மூலை சிதறடித்து மனிதருக்குள் அவர்களுடைய பெயர் அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பேன். ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அற்றுப்போக பண்ண என்னால் முடியும், சிதறடிக்க முடியும், மூலைக்கு மூலை அவர்களை அடித்து தள்ள முடியும். ஆனால் இஸ்ரவேலின் பகைஞரோ தப்பாக பேசுவார்கள். நாங்கள்தான் இதை செய்தோம், கர்த்தர் அல்ல என்று சொல்லி அவர்கள் மேன்மை பாராட்டுவார்களே என்ற ஆண்டவர் தம்மிடத்திலேயே கேட்கின்றார். பாருங்கள், இஸ்ரவேலருடைய எதிரிகள் நீதிமான்கள் அல்ல, அவர்களே பாவிகள்தான். 32ஆம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த இஸ்ரவேலருடைய எதிரிகள் அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும் கொமோரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியாயிருக்கிறது. அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளின் குலைகள் கசப்புமாயிருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரிகளே பொல்லாதவர்கள், சோதோம் குமாராவை போன்றவர்கள். அப்படி என்றால் எப்படி ஆண்டவர் இஸ்ரவேலின் எதிரிகள் இஸ்ரவேலரை அழிக்க ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். 36ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். ஆம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், மாறாக அவர்கள் மேல் பரிதாபப்படுவார். அது மாத்திரமல்ல, 39ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கின்றேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் யாரும் இல்லை. நண்பர்களே, ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார், ஒருவேளை நான் காயப்படுத்தினாலும், ஒருவேளை இஸ்ரவேலை நான் தண்டித்தாலும் நான் அவர்களை சுகமாக்குவேன், நான் அவர்களை விடுதலையாக்குவேன். ஆகவே 43ஆம் வசனத்தில் இந்த பாடல் இப்படியாக அழகாக முடிவடைகின்றது. ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடு கூட கலிகூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவராவார் என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்பாடியாமை, துரோகம், விக்கிரக ஆராதனைக்காக அவளை தண்டித்தாலும் ஆண்டவர் கிருபையாய் இருப்பார் என்று பார்க்கின்றோம். ஆனால் இதில் மிக முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் மேலே தண்டனையை கூறினது உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய கிருபை எப்படி வெளிப்பட்டது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய தண்டனை இஸ்ரவேல் மேல் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் மேல் விழுந்தது என்பதை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மேல் வரவேண்டிய அந்த தேவ உக்கிர கோபம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. இயேசு கிறிஸ்து தாமே இஸ்ரவேலின் பாவங்களுக்காக மரித்தார். அவர்கள் செய்த துரோகத்திற்காக அவர்களுடைய இடத்தை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு பாடுபட்டு மரித்தார். ஆண்டவருடைய உக்கிர கோபம் இயேசுவின் மேல் விழுந்தபடினாலே, அவருடைய மரணத்தினாலே இஸ்ரவேலுக்கு இப்பொழுது பாவ மன்னிப்பும் மீட்பும் ரட்சிப்பும் கிடைத்தது. நண்பர்களே, இந்த பாடலின் முதல் வரி சொன்னது போல, கர்த்தரே கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர்.
இந்த வார்த்தைகள் உண்மையும் கிருபையும் உள்ள வார்த்தைகள். ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு மிகவும் கொடுமையானதாக தெரிந்தாலும் அந்த நியாயத்தீர்ப்பு கிறிஸ்துவின் மேல் விழுந்தபடினாலே நாமும் இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து சொல்லலாம், கர்த்தரே கன்மலை, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். நண்பர்களே, இன்றைக்கு இஸ்ரவேல் மாத்திரமல்ல, உலகத்தின் எல்லா ஜனங்களும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இயேசு கிறிஸ்துவின் மேல் எல்லா பாவங்களுக்கான தண்டனை விழுந்தது என்று புரிந்து கொண்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து இந்த தேவனுடைய மீட்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை பாடுவதுதான் உத்தமமான காரியம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.